AK-47 என்னும் மிஷின் கன் போல் திமுகவிலும் MK-24, MKS-53, MKUS-77 என்கிற ஆயுதங்கள் உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், நாம் ஜல்லிக்கட்டு காளையாக இருக்கப் போகிறோமா இல்லை மழையில் முளைத்த காளானாக இருக்கப் போகிறோமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த ஜல்லிக்கட்டு வரும்போது அந்த காளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஜல்லிக்கட்டுன்னு இருந்துச்சா அந்த கால் அப்படியே பாயும், அப்படியே அது மாதிரியான தோற்றமாகத்தான் நீங்கள் உங்களே கருதிட வேண்டும். ஜல்லிக்கட்டு காளையாக இருக்க போகிறோம்னா மலையில் பெஞ்ச காளான்களாக நம்ம இருக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த AK-47 அப்படின்னு சொல்கிறோம்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின் கன் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இயக்கத்திற்கு MK-24 இருக்குது, நம்முடைய இயக்கத்திற்கு MKS-53 இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்திருக்கு, MKUS-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். சரி, நீ சாதிக்க நினைக்கிறியா, உனக்கு டேலண்ட் இருக்கா, நீ கவலைப்படாதா என்று சொல்லி சாம்பியன்ஸ் ஃபெடரேஷன் தனியாக இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு உதவிட வேண்டும். வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா, வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அதுக்குன்னு 3% அவனுக்கு நான் கோட்டா தரேன், நீ ஸ்போர்ட்ஸ் நீ சாதி என்று சொல்வதிலிருந்து இப்படி இளைய சமுதாயத்தை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல அமர வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கி நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் நம்முடைய அன்புக்கு துணை முதலமைச்சர் தொடர்ந்து இன்றைக்கி அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்.